பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம். எங்களோட கிராபில் புக் பண்ணோம். ஆக்சுவலி அவங்க வந்து ஸ்பெஷல் காரு மிட்சுபிஷி எக்ஸ்பேண்டரில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் ரொம்ப வீடு ஃப்ரீயாக கிடைக்கும் போல், ஈஸியாக கிடைக்கும். இங்கெல்லாம் ரொம்ப லீகல். இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்குங்க. ஃப்ளாஷை போட்டு காட்டுவோம். ஆடு மாடு போய் உட்காந்துட்டு வரத்தி பேடி விஷயம் சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிடுவேன். ஆக்சுவலி நைட் லைஃப்பும் பார்க்க போகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தாய்லாண்ட் நைட் லைஃப் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஈவினிங் டைமில் டிராஃபிக்காக இருக்குது. அது என்னன்னு தெரில. ஒரு நியூ இயர் டைம்னாலேயா இல்லை எல்லோரும் இந்த டைமில் நிறையா பேர் வர்றதுனாலேன்னு தெரில. பாய்ஸ் டவுன் இடையில ஒன்று இருந்தது. பார்த்தா நம்ம ஊர்லலாம் ஆக்சுவலி கார்ஸ் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஊபர் ஓலாவில் புக் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹோண்டாயில் சில கார்ஸ் வரும். அப்புறம் வந்துட்டு சுசுக்கி டொயோட்டாவில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன கார்ஸ் தான் வரும். நார்மலாக எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்க மாதிரி இட்டியாஸ் அந்த மாதிரி தான் நிறையா வரும். ஆனால் இங்கே வந்து நார்மலாகவே ஹோண்டா சிட்டி தென் வந்து எக்ஸ்பேண்டர் இது ரெண்டும் எனக்கு இப்போ வந்து புக் பண்ணதால எனக்கு தெரிஞ்சது. இது இல்லாமல் நிறையா கார்ஸ்லாம் வந்துட்டு ரெண்டிங்க்கு கொடுக்குறாங்க, இல்லை இது பண்ணுற டாக்ஸி மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது கரெக்டாக வந்துடும். கொஞ்ச நேரத்தில் போயிட்டு இறங்கிடும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போய் இறங்கிடும். ஹப்பா கிரில்லு பார்த்தீங்களா, இந்தியன் குசின் ஹப்பா கிரில்னு ஒரு கடை. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது என்னென்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு பப்ஸ்லாம் வந்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ரொம்ப நெசசரியாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக கைஸ் நம்ம வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். அங்கே பாருங்க வாக்கிங் ஸ்ட்ரீட். இதாக போயிடுவோம். அப்போ எது வாக்கிங் ஸ்ட்ரீட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே தான் நம்ம பயிலுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. இங்கே நிறையா மசாஜ் சென்டர்ஸ் அது இது நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு கேமரா சிக்கிறதுக்கான வழி. தயவு செஞ்சு யாரும் இங்கே வந்துட்டு இது பண்ணி மாட்டிக்காதீங்க. எல்லாமே ஸ்கேமாக தான் இருக்கும். நாங்களும் என்ட்ராகிறது இல்லை. நாங்களும் என்ட்ராகிறது இல்லை. நீங்களும் என்ட்ராகி லைஃப்பை கலத்துறாதீங்க. அவ்வளோதான். அப்புறம் முடிஞ்சிச்சு. சொல்லு இதை கண்ணால பார்க்கறதுக்கு அவ்வளோதான். லைஃப்பை தொலைச்சிரும். இல்லாட்டி நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். நிறையா விஷயம் இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஸ்டார்டிங்னாவே தெரியும். Wherever you go, party. கைஸ், இப்போ அவங்கள பந்து எரிஞ்சு தண்ணிக்குள்ளே விழுக வைக்க போகிறாங்க. இதுதான் லாகு. ஆக்சுவலி நம்ம பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் உள்ளே இருக்கோம். அவங்கள காப்பாற்றக்கூடாது, தண்ணிக்குள்ளே முக்கடிக்கணும். சஞ்சய் போறீங்களா? அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே முக்கிட்டாங்க பாருங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இட்ஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட். எஸ், நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கோம்.
great Krigalan magic soul. லாஸ்ட் போகணுன்னு தான் எல்லாம் கேட்குறாரு. அப்படியே 5 பாட்டு இது போட்டவா அப்படியே நான் வந்துடும். நல்ல கலை. என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? பாருங்க வயசானவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறத நிறுத்திக்கிட்டா சரி. தேவையில்லாத பிரச்சனையில உள்ளே போயிடாதீங்க, பத்திரமா இருங்க, அவ்வளோதான். பூமர் மாதிரி பேசுறீங்க. ஏய் நான் மில்லனியல்யா. ஆட அடிக்குது பூமர் மாதிரி அடிக்குது. ஏய் மில்லனியல்யா நானு. இங்க பாருங்க. டேய் இங்க பாறா 611 னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க. vlog பட்டாயா எக்கச்சக்கமா இருக்கு. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பற்றி நிறையா டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்போம். அதுலேயும் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் நம்ம நிறையா அடிக்கடி இன்ஸ்டா ரீல்ஸில் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். பட் இது வந்துட்டு இங்கே நல்லா இருந்தது, ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. பாருங்களேன், அது ஒரு மாதிரி இடம் சின்னது தான், ஸ்க்ரீனும் சின்னது தான் கம்பேரிட்டிவ்லி, பட் நல்லா இருந்தது இது. ஆக்சுவலி நிறைய இந்தியன்ஸ் தாங்க நிறைய பேர் வந்துட்டு நம்மளை இது பண்ணிட்டே இருக்காங்க. தாய்லாண்டியன்ஸ் பீப்புள் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்கு, ஜஸ்ட் ஷோ நம்ம மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க. நிறையா இருக்கு. பார்த்தீங்கன்னா முதல்ல கறியெல்லாம் வச்சுருக்காங்க. கடைசியாக பட்டாயா ஸ்ட்ரீட்டில் அங்கங்கன்னு சுற்றி கடைசி வழியில் வந்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் முடிஞ்சு இதான் ரேட்டு போட்டிருப்பாங்க. அப்படியே போட்டு முதல்ல அது இதுன்னு எல்லாம் வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே முதல்ல லைவாக உரிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து கறி கடையில் போட்டு கறி கொத்துன்னு கொத்தி எடுத்துருவாங்க போல். அப்படியே பிபிக்கு போட்டு கொடுத்துருவாரு நம்ம அண்ணன், பக்காவாக போட்டு கொடுத்துருவாருல. இப்போ எங்களுக்கே வந்துட்டு இதை சாப்பிட்லாமா என்னன்னு யோசனையாக இருக்குது. பார்ப்போம், உள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு சாப்பிடுவோம். இது இந்த பட்டாயா உள்ளேயே வந்துட்டு, பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் உள்ளேயே வந்துட்டு ஆக்சுவலி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கடையெல்லாம் இருக்குது. வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் உள்ள வெளில வந்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஃபுட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது எக்ஸாட்டிக்காக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி அங்கே முதலையும் ப்ரானும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். பட் தென் தெரில, பார்ப்போம் என்னென்ன அமையுது, எது எது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வில் செக். கண்டி பாருங்க, ஏதோ நிறையா வச்சுருக்காங்க. நிறையா ஏதோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்.
சே ஹாய். இவங்க காய் வெட்டு நறுக்கிறது வித்தியாசமாக நறுக்குறாங்க. இங்கே மக்களே, இதுதான் என் பக்கத்தில் பீச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் பீச் தான். அருமையாக இருக்கா சில்லிக்கு. நிறையா வச்சுருக்காங்க, அது இது கீ ரைஸு எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்ன இதில் என்ன பிரச்சனைனா, எது என்ன இது ஒத்துக்குமா இல்லையான்னு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் வந்து எதிர்பார்த்தது கொஞ்சம் இல்லை இங்கே. ஸோ வந்துட்டு இந்த பொண்ணு விளாக் எடுத்துகிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ளே இருக்க சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, முதல்ல தான் அது முதல்ல கறி. ஜே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஹார்டாக இருக்குது. பீஃப் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். பீஃபும் சிக்கனும் கலந்தாப்பில் இருக்கும். லைட்டாக ஒரு ஸ்மெல்லு வருது. கொஞ்சம் ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்குது. பட் அது வந்துட்டு இந்த சாஸ்ன்னு நினைக்கிறேன். அது தெரியல, சூப்பராக இருக்கு. ஆனால் சஞ்சய் எப்படி இருக்கு? உனக்கு எப்படா இருக்கு? நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள், எப்படி இருக்கு? குட். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் சாப்பிடுங்க, சூப்பராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த மாதிரி முதல்ல கறி வெட்டுவோம். டேஸ்ட் ஆக்சுவலி நல்லாவே இருக்கு. அவங்க கேட்குறாங்க ஸ்பைசி லெவல் எவ்வளோ வேணும்னுட்டு. மீடியம் ஸ்பைசி போதுன்னு சொன்னேன். பட் தென் நிறைய ஸ்பைஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு தெரில. சிக்கன் நினச்சி ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்கால முதல்ல கறி தெரிஞ்சே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தெரிஞ்சுதான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இது கூட ட்ரை பண்ணலன்னா எப்படி? அவ்வளோதான், இதுதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ எங்க வந்திருக்கோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நான் தான் உங்க திருப்பி vlogger வந்திருக்கேன். vlogger வந்திருக்கேன் திருப்பி நான் தான் உங்க vlogger வந்திருக்கேன் திருப்பி வந்திருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்ல இருந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தோம். 2 நாளா திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தோம். அப்போ வந்து கேப் புக் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வந்து கடைசியில் ட்ரக்கில் போகணும்னு ஆசையாக இருந்ததுனால இவருக்கே நாங்கள் பேசி போயிட்டு இருக்கோம். நல்லா படிச்சு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு கிராப்ல. நாசமாக போகணும் கிராப்ல, அது வேற விஷயம். ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டு ட்ரக்கில் இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கோம்.
முன்னாடி வயசுல ஒரு ஜாம் வயிற்றுச்சல் இல்லை ஒரு மாதிரி தப்பு. எல்லாரும் எங்களுக்கு திரும்ப பாக்குறாங்க. நமக்காக லைட் போடுறாங்க. பட்டாயோட பல அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மாதிரி பாக்குறாங்க. லைட்டா இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டை கம்மி பண்றேன். அடுத்த vlog சந்திப்போம். Until then, பாப்புலர் செகண்ட் ஓனர்.